தமிழ்நாட்டில் தலை தூக்கும் போதை புள்ளிங்கோ செய்த வேலையை பாருங்கள். திருத்தணி அருகே பட்டப்பகலில் பெட்ரோல் பங்கில் கஞ்சா போதையில் ஹெல்மெட் முகமூடி அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் 5 இளைஞர்கள். இலவச பெட்ரோல் கேட்டு பெட்ரோல் பங்க் ஓனரை மிரட்டிய அவலம். ஒழுங்காக உங்க ஓனரை பேச சொல்லு, இல்லையென்றால் கொன்று விடுவோம் என்று மிரட்டிய கஞ்சா போதை வாலிபர்கள் பட்டாக்கத்தியுடன் மிரட்டியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு. சில வாரங்களுக்கு முன்புதான் இதே பகுதியில் அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் கஞ்சா போதை வாலிபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மாநில நெடுஞ்சாலையில் உள்ள தாழவேடு காலனியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நெமிலி பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவர் இந்த பகுதியில் பெட்ரோல் பங்க் மேல் வாடகைக்கு நடத்தி வருகிறார். இந்த பெட்ரோல் பங்கில் இன்று அருண் என்ற ஊழியர் பட்டப்பகலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 3 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேல் உள்ள 2 இருசக்கர வாகனத்தில் 5 இளைஞர்கள் ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து கொண்டு 4 பட்டாக்கத்திகளை காட்டி பெட்ரோல் பங்கில் பங்க் ஸ்பீடா மீட்டரை கத்தியால் உடைத்து மற்றும் பிளாஸ்டிக் நாற்காலியை கத்தியால் வெட்டி பெட்ரோல் பங்க் ஊழியர் அருண்குமாரை மிரட்டி உள்ளனர். பெட்ரோல் கேட்டால் போட மாட்டியா? உனது ஓனரை உடனடியாக செல்போனில் பேச சொல். ஓனருக்கு எத்தனை முறை மெசேஜ் அனுப்புவது? உடனடியாக பேசச் சொல், இல்லையென்றால் கொன்று விடுவோம் என்று இவர்கள் பேசியுள்ளனர். மிரட்டிவிட்டு ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து கொண்டு வந்த பட்டாக்கத்திகளுடன் மிரட்டிய பைக்கில் வந்த இளைஞர்கள் அந்த பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் நடத்தும் சுரேந்தர் கூறுவது, சில தினங்களுக்கு முன்பு இந்த பெட்ரோல் பங்க் ஓனர் சுரேந்தருக்கு மர்ம கஞ்சா போதை வாலிபர்கள் இதே பகுதியைச் சார்ந்த அபிஷேக் என்ற இளைஞர் மூலம் பள்ளி மாணவன் பல்வேறு கஞ்சா கடத்தல் வழக்கில் தொடர்புடைய இளைஞர் செல்போனில் பெட்ரோல் பங்க் வாலிபருக்கு மிரட்டல் விடுத்துள்ளனர். உடனடியாக எங்களிடம் செல்போனில் பேசு, இல்லையென்றால் புதைத்து விடுவோம், கொலை செய்து விடுவோம் என்றும் செல்போனில் பேசி உள்ள போன்றவற்றை கூறி அந்த பகுதியில் இருந்து கஞ்சா போதை வாலிபர்கள் மிரட்டி உள்ளனர். கூறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெட்ரோல் பங்கில் உள்ள கண்காணிப்பு கேமரா திடீரென்று பழுதடைந்தது எப்படி என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கஞ்சா போதையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொலை செய்து விடுவோம், இலவச பெட்ரோல் போட வேண்டும் என்று பட்டாக்கத்தியை கொண்டு வந்து பட்டப்பகலில் மிரட்டிய கஞ்சா போதை வாலிபர்கள் 5 பேர் மீது அவர்கள் பேசிய செல்போன் ஆடியோ ஆகியவற்றுடன் பெட்ரோல் பங்க் நடத்தும் சுரேந்தர் என்பவர் திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு இதே கிராமத்தைச் சேர்ந்த அசோக் வாலிபரை அரசியல் கட்சியைச் சேர்ந்த இவரை கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்தனர். தற்போது இதே கிராமத்தில் கஞ்சா போதை வாலிபர்கள் பெட்ரோல் பங்க் நடத்துபவர்களுக்கு இலவச பெட்ரோல் மற்றும் பணம் கேட்டு பட்டாக்கத்தியுடன் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியில் கஞ்சா போதையில் சுற்றி வரும் வாலிபர்களை கட்டுப்படுத்த வேண்டும். கஞ்சா போதையில் பட்டாக்கத்திகளுடன் இளைஞர்கள் ஒரே வாகனத்தில் 5 பேர் 3 பேர் இரவு பகலாக சுற்றி கொண்டு வருகின்றனர். இவர்களை போலீசார் தணிக்கை செய்து பிடிப்பதே இல்லை என்றால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கஞ்சா போதை வாலிபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்று திருத்தணி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தமிழக டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருத்தணியில் கஞ்சா போதை வாலிபர்கள் பொதுமக்கள் ஆகியோர்களை மிரட்டி பணம் பறிப்பது, நகை பறிப்பது போன்ற செயல்களில் திருத்தணி பகுதியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இவை அனைத்தும் கஞ்சா கடத்தல், கஞ்சா விற்பனை, கஞ்சா புகைத்தல் போன்ற சம்பவங்களால் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாய் மட்டும் இந்த நம்பர் பிளேட் துணி மாதிரி ஜீப் நம்பர் பிளேட் அந்த கலர் வேண்டிதான். நீங்க எங்களை பேசி எடுத்துட்டீங்க. அந்த கலர் வேண்டிதான்.
பெட்ரோல் கேட்டாங்க, இவங்க சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோடனே அவன் வந்து இந்த இடத்துல வந்து வீலிங் பண்ணான். அவனால கால் ஒன்றும் பண்ணல, ஆள் ஃபுல்லாக. ஆனால் வண்டி பெரிய வண்டி அப்படியே வேகமாக ப்ளூ கலர் வண்டி. அப்பதான் வந்தேன். அந்த பையன் மாதிரி டி-ஷர்ட் போட்டுக்கின்னு இது பங்கு முடியெல்லாம் வச்சுக்கின்னு அப்படியே கட்டி கட்டிடுவான். கத்தி 2 கத்தி 4 பேர். அதெல்லாம் தெரியல. ஓடுனா அது தட்டினானுங்க. சேரை வெட்டினா ஒருத்தான் உனது பின்னாடி வந்து கட்டி வச்சுன்னு அப்படியே சுற்றி நம்ம பம்பாண்டர் பெட்ரோல் போட்டிருந்தேன். நேராக வந்தானுங்க. ஒரு R15 ஒரு எம்டி பைக்கு. கரெக்டாக 4-5 பேர்கிட்ட வந்தானுங்க. 3 பேர் இறங்கி கத்தி எடுத்துன்னு நேரம் என்னென்னு வந்தானுங்க. நான் அப்படின்னு கேட்டேன். 2 பேர் பம்பை வச்சானுங்க. ஒருத்தர் சேரை வெட்டிட்டு ஓனரை கால் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. வண்டி எடுத்துன்னு வண்டி நம்பர் பிளேட்டும் இல்லை. ரெண்டு வண்டி வந்தது. 5 பேர் வந்தாங்க. 3 கத்தி வச்சுருந்தாங்க. திருத்தணிக்கா வரும்போது திருத்தணியில் தான் வந்தாங்க. இங்கே தான் இருக்கேன். ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கேன். இல்லை அதெல்லாம் எதுவும் கேட்கல. நின்று இருந்தானா ஏதாவது கேட்டு இவன் ஏதாவது மோச்சி ஏதாவது பண்ணானு ஒரே ஆள் தான் நின்றுந்தாரு. அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே சைலண்டா நின்னுறான் அந்த பையன். ஹெல்மெட் வந்து 4 பேர் போட்டுருந்தானுங்க. 3 வண்டி வந்தது. 2 வண்டி கிடையாது, 3 வண்டி. ஒரு வண்டியில வந்து ஒத்த மட்டும் தான் வந்தான். மீதி 2 வண்டியில 2 பேர் வந்தானுங்க. ஒத்த வந்து கட்சி கட்டின்னு இருந்தான். 4 பேர் தம்பி. அங்க ஒரு வண்டி நின்னுச்சுடா அந்த இடத்துல. போன்னு ஒருத்த ஹெல்மெட் போடணும். போன்னா 3 பேர் நின்றாங்க. திருப்பி என்ன சொல்ற இவ்வளவு பெருசு 4 பேருமே கட்டி வச்சிருந்தாங்க சுத்தி. அது எப்படி அப்படியே இதாகிது பாரு. நைஸா இறங்கி பிளேடு மாதிரியே இறங்கிடுது பாரு கத்தி. பிளேட் மட்டும் இல்லை. சார் சொல்ல முடியாது. யார் பார்த்து